டிஸ்க்ளைமர் யூஸ் பண்ணியிருக்கிற மியூசிக் ஐட்டம்ஸ் ஸ்டோரி எல்லாம் ஓன் ப்ராப்பர்ட்டி காப்பிரைட் தராதீங்க. டே பாய் கொஞ்சம் நில்ல. ஏன்டா டேய் போறப்போ கூப்பிட கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? எத்தனை வாட்டி கூப்பிடாதரா போறப்போன்னு சொல்லியிருக்கேன். அதை விடுறா, இன்னைக்கு நம்ம ரிரோல்க்கும் டரோல்க்கும் ரேஸாம், கேள்விப்பட்டியா? ரிரோலு டரோலா என்னடா வளர்ற? யாரா அவனுங்க? உனக்கு எதுவுமே தெரியாது, அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வா. ஏய் நில்றா. டேய் டரோல் நில்றா. அதை விடுறா, நீ என்ன ரேசிங் ரிரோல் கிட்டயே ஃபைட்டுக்கு போற? அவ்வளவு தைரியம் வந்துச்சு உனக்கு? ஏய் பாய், நம்ம ஏரியா பாய், நம்ம தான் இங்க டானே. பவர் தெரியாம என்கிட்ட மோதாத. டேய் ரிரோல், டரோல் நான் ரேஸ் கூப்பிட்டானாமே, ஏன் சின்ன பையன் கூடலாம் மோதுற? எனக்கே தெரியல, என்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு கடைசியில் என்கிட்டே வந்து மோதுறான்னா எனக்கு அவன்கிட்ட என்ன சொல்றது என்ன பண்ணுறது எதுவும் புரியல. சரி வாங்க போகலாம், அவன் என்ன பண்ண போறானோ அடுத்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா. இங்கே தானே வர சொன்னான், எங்கே ஆளை காணோம்? ஸ்டேடியம்குள்ளே இருப்பான்னு பார்த்தா இங்கேயும் ஆளை காணோம். அவன் நம்மளை வச்சு ஏதோ பிளான் பண்ணான்னு நினைக்கிறேன். சொன்னா கேளு, திரும்பி போயிடலாம் வா. இதுக்கெல்லாமா நம்ம பயந்து போகிறது? இரு, அங்கே ஏதோ தெரியுது. அவன் அங்கே வரான்ப்பா. நீ ஏன் அவனை பார்த்து இவ்வளோ பயப்படுற? இப்போதான் அவன் என்ட்ரியே கொடுக்குறான், அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை அவன். ஆமாம் கேள்விப்பட்டேன். சரி என்கிட்ட எதுக்கு நீ மோதுற? ஏய் என்ன மரியாதை குறையுது, வாடா போடான்ற. என்கிட்ட ரேசிங் கத்துக்கிறப்போ ஏதோ சாரு மோரு அண்ணான்னு கூப்பிட்டேன். ஓ இவ்வளோ போயிட்டியா? சரிடா, அப்போ ரேஸுக்கு வாடா. யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு பார்த்துடலாம். இன்று நமது ரேசிங் ரிரோலும் டெரிஃபிக் டரோலும் ரேஸ் என்று மோதிக்கொள்ள போகும் தருணம் இது. நாம் யாரும் எதிர்பார்க்காத தருணம் இது. ஏனென்றால் ரேசிங் ரிரோலும் டெரிஃபிக் டரோலும் மோதிக்கொள்கிறார்கள். இதில் என்னடா ஆச்சரியம் என்று கேட்காதீர்கள். டெரிஃபிக் டரோல் ரேசிங் ரிரோலின் மாணவன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நம்ம கடைசியாக ரேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற டைமுக்கு வந்துட்டோம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலரில் இருக்க ரேசிங் ரிரோலும் ரெட் கலரில் இருக்க டெரிஃபிக் டரோலும் ரேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபுல் ஸ்பீடில் இப்போ ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. ஓ மை காட், ரேசிங் ரிரோல் போயிட்டு எதையோ இடிக்கிறாரு. அவ்வளோதான், எல்லாமே ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு மொத்த ஸ்டேடியமும் செதற போகுது இன்னைக்கு. இப்போ கொஞ்சம் க்ளோஸ் அப் ஷாட்டில் பார்க்கலாம். ஓகே, ரெண்டு பேர் இப்போதைக்கு ஒரு 12 லேப் முடிச்சிருப்பாங்க. இந்த ரேஸ் மொத்தம் 20 லேபு. பார்த்தீங்கன்னா ரேசிங் ரிரோலும் டெரிஃபிக் டரோலும் ரெண்டு பேரும் இடிச்சு விழுந்துட்டாங்க. சுற்றி இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்து ரெண்டு காரையும் எழுப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓ மை காட், இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல.
2 பேர் எந்திரிச்சிட்டாங்க, ஃபுல் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல கரெக்டா திரும்பிட்டு ரேசிங் ரிரோல் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டெரிஃபிக் டரோல் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ஓ மை காட், எப்படி அவர் ஸ்லோ ஆனாரு? அவர் தான் இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஃபாஸ்டான காரு. இப்ப பாத்தீங்கன்னா டெரிஃபிக் டரோல் நின்னு ரேசிங் ரிரோல கவுத்துட்டாரு. ஓ மை காட், லட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல என்கிட்ட மோதாதன்னு சொல்லிட்டு. உன்னேதான் பெரிய ஆள்னு பேசிக்கிறாங்க. இனி நான் தான்டா பெரிய ஆளு. எவனுக்கும் அடங்க